Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Bugatti Tourbillon காரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசன்ட்டா Bugatti அவங்களோட Tourbillon சூப்பர் காரை ரிவீல் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த Bugatti Tourbillon பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ V16 இன்ஜின் ஹைப்பர் கார்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் Bugatti Chironோட ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, Bugatti Chironோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த Bugatti Tourbillon. இன்னொரு ஸ்பெஷல் இந்த Tourbillonல என்ன அப்படின்னா, இந்த Tourbillon தான் Bugattiயோட ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் பவர் ட்ரெயினில் இருக்கக்கூடிய கார்னே சொல்லலாம். கைஸ், இந்த Tourbillonோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, Bugattiயோட மோஸ்ட் பவர்ஃபுல் கார்னே சொல்லலாம். அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் கார்னே சொல்லலாம் இந்த Tourbillon. இது மட்டும் இல்லாமல் இந்த Tourbillon பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Bugatti வெறும் 250 யூனிட்ஸ் தான் மேக் பண்ண போகிறாங்க. அதாவது வேர்ல்டு வைடாகவே மொத்தமாகவே 250 யூனிட்ஸ் மட்டும் தான் Bugatti வந்து மேக் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை. பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 crores ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது டேக்ஸஸ்லாம் இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கேன். கைஸ், இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 8.3 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V16 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 ஹைபிரிட் எலக்ட்ரிக் மோட்டார்ஸும் உங்களுக்கு இந்த Tourbillonல Bugatti வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8.3 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V16 இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1800 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 2300 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் 0 to 100 km/h உங்களுக்கு 2 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். கைஸ், இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 445 km/h Bugatti தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Tourbillonல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்து அதோட என்ன சொல்கிறது, அந்த விங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கார் 0 to 200 km/h பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடுது. இதெல்லாம் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் 250 யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து Bugatti இந்த Tourbillonல மேக் பண்ண போகிறாங்கன்னு. அந்த 250 யூனிட்ஸும் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், அதாவது 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சிலில் வந்து Bugatti கொடுத்துருக்காங்க. கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 0 to 100 km, 0 to 200 km. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 0 to 300 km/h உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். 0 to 400 km/h பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். வேறு லெவல்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸில் அடிச்சிக்கவே முடியாது. த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கார்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த Bugatti Tourbillonோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 kgs வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Bugatti Chironோட கம்மின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கைஸ், இந்த Tourbillonல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 kW பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலாக வந்து Bugatti வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாடா டியாகோவில் இருக்கிற அதே சைஸில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் தான் இதில், அதாவது இந்த Tourbillonல Bugatti வந்து கொடுத்துருக்காங்க. Bugattiயோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்போக் மிச்லின் பைலட் ஸ்போர்ட் கப் 2 டயர்ஸ் தான் உங்களுக்கு இந்த Tourbillonல Bugatti வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த Bugatti Tourbillon பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் கார்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த Bugatti Tourbillon வந்து சைலண்ட்டாகவே மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ரேஞ்சில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 km வரைக்கும் கொடுக்கும்னு Bugatti தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைப்ரிட் காராக இருக்கிறதுனால Bugatti Tourbillonல பார்த்தீங்கன்னா Bugatti உங்களுக்கு 800 வால்ட் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொண்டு வர்றதுக்காக, அதாவது கார் வந்து சீக்கிரம் சார்ஜ் ஆகிறதுக்காக உங்களுக்கு இதில் 800 வால்ட் ஆர்கிடெக்சர் வந்து Bugatti யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் சம்மந்தமான, அதாவது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு சம்மந்தமான இந்த டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா Bugatti இது வரைக்கும் ரிவீல் பண்ணலன்னு தான் சொல்லணும். கைஸ், என்னதான் Bugatti வந்து இந்த Tourbillon ரிவீல் பண்ணியிருந்தாலும் இதோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு Bugatti தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க மேக் பண்ண போகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கார்ஸ் தான் மேக் பண்ண போகிறாங்க. அந்த ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு Bugatti விரும்புகிறாங்க. அதனால கொஞ்சம் வந்து டைம் அவங்க எடுத்து ஒவ்வொரு காரையும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ண போகிறாங்க. கைஸ், இதோட ப்ரைஸிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.9 million வந்து உங்களுக்கு வருது, அதாவது டாக்ஸஸ் இல்லாமல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் ஃப்ரம் பவன். பாய்.